வெல்கம் டு தீபக் பல்லா விபிஎம். பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு திருச்சி ட்ரிப் போகலாம் வாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம் கேஸ். எத்தனை பேசஞ்சர் தெரியல காய்ஸ், அது இருக்காங்க காய்ஸ் பேசஞ்சர்ஸ். சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ் யாரும் விழுப்புரம் திண்டிவனம் அது மாதிரிலாம் ஏறாதீங்க காய்ஸ். இப்பயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறுத்த மாட்டோம், நீங்கள் திருப்பி போயிட்டு தான் திருப்பி வரோம். ஓகே கைஸ், பஸ் எடுத்துடலாம். எப்போ பஸ் பாட்டு இருக்கும்போது பார்த்து ஓட்டுப்ப. பாட்டி இருக்கீங்கன்னா முன்னாடியே சொல்ல மாட்டேங்களா பாட்டி? சரி பாட்டி பார்த்து ஓட்டுறேன். இல்லைண்ணா சரி பாட்டி பார்த்து ஓட்டுறேன் பாட்டி. அதாவது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அப்பா பாட்டு போடுப்பா. நீங்கள் கொடுக்குறது 100 ரூபா, இதில் உங்களுக்கு பாட்டு வேறு. என்னப்பா அந்த பஸ்ஸில் டிவிலாம் இல்லை? அடுத்த வாட்டி வரும்போது 300 ரூபாயா தாங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ எல்இடி டிவியாக வாங்கிப்பேன். நீங்கள் கேட்கறதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டிராஃபிக்கு. நல்ல வேலை கம்மியாக தான் இருக்குது டிராஃபிக், அவ்வளோவும் இல்லை. அப்பா பார்த்துப்பா. சரிங்க பாட்டி, தெரியாதனமா தான் பாட்டி அந்த பக்கம் வெட்டிட்டேன். சரி பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்காக சென்டர்லேயே ஓட்டுறோம் பாட்டி. இந்த பக்கம் போல் அந்த பக்கம் போல். சரிப்பா, நன்றிப்பா. பார்த்து நல்ல வேலை ஸ்கூட்டிக்காரன் மட்டும் ஸ்கூட்டிக்காரன் முன்னாடி போகிறான். சரி போய் தொலை, என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. காய்ஸ் இப்பயே சொல்கிறேன், தீபக் பாலா விபிஎம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ எடிட் பண்ணி போட்டாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். டோல்கேட் ஸ்பீடாக போச்சு. நல்ல வேலை கட்ட வண்டிக்காரர் காப்பாற்றிட்டான். இது மாதிரி இருந்தால் 100ல் போகும்போது தான் சுத்தே வருது டோல்கேட். சரி, கட்ட வண்டி காப்பாற்ற வண்டி என்னை காப்பாற்றி விட்டு கட்ட வண்டி. பாட்டு எப்படி காய்ஸ் இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா ஏதாச்சும் பாட்டு போடுப்பா. இப்போ தானே சொன்னேன். சரி, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 200 ரூபா தந்தால் உங்களுக்கு பாட்டு, நீங்கள் 300 ரூபா தந்தால் உங்களுக்கு டிவி. சரி, பெட்ரோல் போடலாம். ஏற்கனவே பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது. 60 லிட்டரு கிட்டே இருக்குது. வேணாம். எல்லாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டேன்ப்பா. யாரெல்லாம் இருக்குல்ல அப்படியே எகிரி வெளில ஊற்றிடுங்க. எல்லாம் அங்கே போனால் டிடிஆர் அவங்கள பிடிச்சிடுவார். சாரி, டிடிஆர்னு ட்ரெயினில் தான் பிடிப்பார். அப்புறம் நான் அழுவ மாட்டேன், நீங்கள் தான் அழுவணும். டிக்கெட் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க. அங்கிள் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அது உங்கள் அம்மா கிட்ட கேட்குறது தானே, என்கிட்ட ஏன் வந்து கேட்குற? பஸ் ஓட்டமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாப்பா. அங்கிள் நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் மட்டும் சொல்லுங்கள் அங்கிள். நம்ம திருச்சிக்கு போகிறோம் அந்த பஸ்ஸு. அங்கிள் ஆனால் எங்கள் ஊர் விழுப்புரம் அங்கிள். விழுப்புரம்னா என்னென்ன பண்ண சொல்கிறேன் நீங்கள்? அதை ஃபஸ்ட்டு சொன்னால திருச்சி பஸ்ஸில் ஏறாதீங்கன்ட்டு. சரி அங்கிள், நாங்கள் திருச்சி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துடுறோம் அங்கிள். நீங்கள் சுற்றி பார்ப்பீங்களோ திருப்பி பக்கத்து பஸ் ஏறி போவீங்களோ எனக்கு தெரியாது. போய் கம்மன் உட்காருவோம் பிளேஸில். அங்கிள்
எனக்கு அரை டிக்கெட்டா முழு டிக்கெட்டா அங்கிள்? உனக்கு எத்தனை வயசு ஆகுது? அங்கிள் எனக்கு 14 வயசு ஆகுது அங்கிள். 14 வயசு ஆகுதா? அப்போனா உனக்கு முழு டிக்கெட். ஆனால் எங்கள் அம்மா அரை டிக்கெட் தான் அங்கிள் எடுத்தாங்க. அது வேறு உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு 100 கேட்டு வாங்கிடுவான். சரி அங்கிள், ஆனால் அங்கிள் பார்த்து ஓட்டுவாங்க அங்கிள். நான் பார்த்து தான் ஓட்டுறேன், கண்ணு எனக்கு நல்லா தான் தெரியுது. சரி அங்கிள், நான் போய் உட்காறேன் அங்கிள். நான் உட்காந்து திருப்பி ஏஞ்சி வந்துட போகிறேன். சரி அங்கிள், வரமாட்டேன் அங்கிள். என்னப்பா இது? என்னப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? 100 வரும்போது கரெக்டாக போன வாட்டி அதே மாதிரி வச்சு அந்த நேரம் வந்துச்சு. நான் அந்த இடத்துலையும் பஸ்ஸை நிறுத்தியிருக்கணும், இறங்கி போய் பார்த்துருக்கணும். வந்தாச்சு வீடு. அப்பா பார்த்து ஓட்டுப்பா. என்னப்பா 2 வண்டியை முற்றிட்டேன். சரி பாட்டி, பார்த்து ஓட்டுறேன் பாட்டி. ஏன் பாட்டி? யாரும் கை காலெலாம் கை தலையெல்லாம் வெளில எட்டி பார்க்காதீங்க. நல்ல வேலை, இது யாருக்கும் எதுவும் ஆகலை. எதுவும் ஆகலைண்ணா, எதுவும் ஆகலைப்பா, எதுவும் ஆகலை. ஓகே, எல்லாம் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இந்த ரோடு வேறு ரொம்ப இதாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஸ்பீடாக ஓட்ட முடியல. உங்களுக்கு சீக்கிரம் கூட்டின்னு போனோன்னா நான் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறேன். ஆம்புலன்ஸ் ஜஸ்ட்டு நேற்றுக்கு ஆம்புலன்ஸை முட்டுன்னா எனக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் தரத்தான், போலீஸ் தரத்தான். ஏன்ப்பா? என்னப்பா சூப்பராகவே வண்டி ஓட்டுறேன். நான் என்ன சொன்னேன்? இந்த பஸ்ஸு பேர் டோனி. டோனி எப்படி அடிப்பார் பாலை? சூப்பராக பறக்க விடுவார். அதனால தான் இந்த பஸ்ஸும் டோனி பின்னாடி வச்சு பெஸ்ட்டு பேட் வச்சு பஸ்ஸுக்கு பின்னாடி அடித்தார். அதனால தான் இந்த பஸ்ஸு சூப்பராக போகுது. ஜாலியோ ஜிம்கானா மழை பெய்யறதெல்லாம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. எதாவது அவ்வளோ இப்போ யாரில் பக்கத்து ஊருக்கு போனால் அந்த பஸ்ஸில் ஏறிங்க. டிக்கெட்டில் ஏற்றுட்டிங்களா? அப்பா ஏற்றுட்டப்பா. எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்கள் ஏற்றுட்டு தான் சொல்கிறீங்க. அப்புறம் நான் இறங்கும் போது நான் கன்ஃபார்ம் செக் பண்ணுவேன். செக் பண்ணக்கப்பா. அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் 100 எக்ஸ்ட்ரா தரணும். சரிப்பா, அடுத்த வாட்டி வரும்போது மட்டும் பாட்டெலாம் போட்டு சூப்பராக வச்சிருப்பாப்பா சார். சரி வைக்கிறேன். அப்பா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம திருச்சி பஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வாங்கப்பா. சரி எடுத்துகிட்டு வரேன் பாட்டி. பாட்டி சாப்பிட்டீங்களா பாட்டி? நான் சாப்பிட்டேன்ப்பா. சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல பாட்டி. நானும் சாப்பிட்டேன் பாட்டி. என்ன பாட்டி சாப்பிட்டீங்க நீங்கள்? தோசை சாப்பிட்டேன்ப்பா. பாட்டி என்ன பாட்டி எப்போ தோசை சுட்டீங்க? முந்தானத்து காலை சுட்டு தோசைப்பா. பாட்டி என்ன பாட்டி நீங்கள் சொல்லியிருந்தேன் நான் வாங்கி தந்துருப்பேன்ல பாட்டி. முந்தானத்து சுட்டது முந்தினத்து சுட்டதெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது பாட்டி. ஏன்னா அது பழைய சோறு சாப்பிட்றதுலாம் தாங்க பாட்டி சுகர் வருது. உங்களுக்கு சுகர் பாட்டி தெரியாம உங்ககிட்ட பேச போய் மூட்டிட்டேன். உங்களுக்கு அவ்வளோ எதுவும் அவ்வளோப்பா. சரி பாட்டி,
சுகர் வருது பாட்டி, அதனால தான் பாட்டி. அப்போ சாப்பிட மாட்டேன் பாட்டி, சொல்லிட்டல. சரிங்க பாட்டி. அண்ணா அண்ணா, நான் ஏதாச்சும் ஒரு கடையில் நிறுத்துங்களா அண்ணா? நான் என் ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போனோம். உங்கள் ஊரில் போய் பஸ்லேருந்து இறங்க வரல, அப்போ போய் வாங்கிக்கோ. இது எக்ஸ்பிரஸ் தானே முன்னாடி போட்டிருக்கோம். எங்கே அண்ணா போட்டிருக்கீங்க? நிறுத்துங்களா, நான் இறங்கி போய் பார்த்துக்கிறேன். நீ இறங்குவ அப்படியே கீழே குதிச்சிடு. ஏன்னா குதிக்க போகிறாண்ணா, கதவு திறங்கண்ணா. திறந்துடுவான் பாரு. அப்புறம் கை கால் வந்துச்சுன்னா எனக்கு நான் பொறுப்பு இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2 வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார்